ஸ்ரீ மாதிரேன மகா சென்னை அடையாறு சக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி. இன்றைய பதிவுல நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரேத சாபம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். பிரேதம்னா பிணம். இந்த பிணம் எப்படி சாபம் கொடுக்கும், இந்த பிணம் இறந்ததுக்கு அப்புறம் எப்படி நம்மளுக்கு சாபம் கொடுக்கும், இது நிறைய பேருடைய ஜாதகத்துல இருக்குது. அது எதனால ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சாவுல நிறைய பேர் சண்டை போடுவான், குடிச்சிட்டு அமக்கலம் பண்ணுவான். அந்த பாடியை எடுக்காத அளவுக்கு, அந்த பணத்தை புதைக்காத அளவுக்கு, அந்த பணத்துக்கு கர்ம காரியங்கள் செய்ய விடாம தடுக்கிறது. அதாவது ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, பிணமாயிட்டாங்கன்னா அவங்களுக்கு தவசம் கொடுக்கிற போது அதுல ஒரு சண்டை, அதுல ஒரு காரியம் பண்ணும் போது அதுல ஒரு சண்டை, சாவு எடுக்கும் போது ஒரு சண்டை, ஏதாவது ஒரு காரணம் வச்சுக்கிட்டு பங்கும் பங்காளிகள் உறவினர்கள் தான். இந்த உறவினர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பணத்தை எடுக்கக்கூடாது, நான் எடுக்க விட மாட்டேன், சொத்தை பிரிக்கணும், சொத்தை பிரிச்சுட்டு தான் பணத்தை எடுக்கணும், இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் ஏதேதோ காரணங்களை வச்சு சாவை மத்தியில வச்சுக்கிட்டு பணத்தை நடு வீட்டுல வச்சுக்கிட்டு பிரச்சனை பண்ணுவாங்க. யாரெல்லாம் இப்படி செய்றீங்களோ அவங்களுக்கு அந்த பிரேத சாபம் ஏற்படும். இந்த பிரேத சாபம் என்ன கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீராத வியாதி, பேர் சொல்ல முடியாத பெரிய வியாதி, தீராத ஒரு வியாதியை அந்த நபருக்கு கொடுத்துரும். அந்த மாதிரி பிரேதத்துடைய சாபத்தை யாரு வாங்கினாலும் வாழ்க்கையில என்ன பரிகாரம் பண்ணாலும், என்ன தான தர்மங்கள் செய்தாலும் முன்னேறவே முடியாது. அதனால தயவு செய்து இறந்தவர்களுக்கு மேல பழி சொல்லக்கூடாது, இறந்தவர்களை பழித்து பேசக்கூடாது, இறந்தவர்களுக்கு செய்யக்கூடிய கர்ம காரியங்களை தடுக்க கூடாது. அப்படி செய்தீங்கன்னா பிரேத சாபம் என்பது ஏற்படும். இப்போ நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும் இந்த விஷயங்கள், தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பதிவை கொடுத்துருக்கிறேன். வேற எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் பின்வரக்கூடிய பதிவுகள்ல அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன். நன்றி. சிவாய நமः.